Trust Jesus all the time. எப்போதும் இயேசுவை நம்பு. Listen to the Bible word. வேதாகம வார்த்தையை வலிமை பெறு. Follow the Jesus way. இயேசு காட்டும் வழியில் துணிச்சலாய் நட. Live for Jesus every day. ஒவ்வொரு நாளும் இயேசுக்காக ஜெயித்து வாழ். ஒரு முக்கியமான செஷன் அப்படிதானே? அதாவது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு செஷன். எல்லா செஷனுமே நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த செஷன் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்தை நம்ம வெளிக்காட்டுற, நம்ம எக்ஸிபிட் பண்ணுற ஒரு டைம் அப்படிதானே? நேற்றுக்கு எல்லாரும் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஸ்டீஃபன் ஐயா நமக்கு டீச் பண்ணும்போது சொன்னாங்க, ஒவ்வொரு பர்சனுக்கும் 300+ ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க தானே? அப்போ இப்போ நம்ம எல்லாருமே நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்கில்லை வெளிக்காட்ட போகிறோம் அப்படிதானே லூசியா? ஆமாம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? ஆமாவே இப்படி இருக்கு. சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? அப்புறம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணலாமா? சரி, அப்போ எல்லாருக்கும் முதல்ல ஒரு போல்டான ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாமா? போல்டா. ஓகே, இப்போது நம்மளோட ஃபஸ்ட் ஈவெண்ட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில் மூலமாக ஒரு விஷயத்தை நமக்கு வந்து சொல்லி காட்ட போகிறாங்க. அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்லை காட்ட போகிறாங்க மோனோ ஆக்ட் மூலமாக. இப்போ நம்ம வந்து போல்ட் ஃபாலோவர்ஸ் டீமை வெல்கம் பண்ணலாம். அவங்களுக்கு சத்தமாக கையை தட்டி, போல்டாக கை தட்டி அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? போல்ட் ஃபாலோவர்ஸ்.
போல்ட் ஃபாலோவர்ஸ் டீமுக்கு தேங்க்ஸ். ஓகே, அடுத்ததா இன்னொரு ஜாலியான ப்ரோக்ராமை நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மளை நல்லா சிரிக்க வச்சு நல்லா என்ஜாய் பண்ண வைக்கிற ஒரு ப்ரோக்ராம், ஃபன் ப்ளஸ் மெசேஜோடு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம். மோஸ்ட்லி கெஸ் பண்ணியிருப்பீங்க. கூப்பிட்டுலாமா அவங்கள? நீங்கள் கூப்பிடலாமா? கை தட்டினாதான் அவங்க வருவாங்க. நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும். வாங்க நியூ ஜென்ரேஷன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கமுங்க. இந்த 2026 பாத் ஃபைண்டர் யூத் கேம்பில் நாங்கள் நியூ ஜெனரேஷன் டீமு. இந்த நாள் ஆக்டிவிட்டியில் எங்கள் ஐட்டம் வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டு தலைப்பு என்ன தெரியுமா? பாத் ஃபைண்டர் எரேமியா புதிய தலைமுறைக்கான தேவனுடைய பாதையை கண்டுபிடித்தவர் தான். அப்படி போடு தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட. ஆமாம் வில்லினில் பாட. ஆமாம் வில்லினில் பாட. ஓடி வாங்க பிள்ளைகளே, தாளமேல சத்தத்தோடே, ராகதாள பாங்கத்தோடே. ஆமாம் நாங்களும் தான் பாட வந்தோமே, பாட்டு பாடி இடையிடையே. ஆமாம் நாங்களும் தான் பேச வந்தோமே, தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட. வில்லினில் பாட. வில்லினில் பாட. ஓடி வாங்க பிள்ளைகளே, பாதை தேடும் இளைஞர்களுக்கு ஆமாம் பாடல் சொல்ல வந்தோமே, பாடம் சொல்ல வந்தோமே. கேள்வி நிறைந்த வாழ்க்கைக்கு குரல் கொடுக்க வந்தோமே, குரல் கொடுக்க வந்தோமே. பாத்ஃபைண்டர் என்ற பேருக்கு பொருள் சொல்ல வந்தோமே, பொருள் சொல்ல வந்தோமே. பாதை தேடும் இளைஞர்களுக்கு பாடல் சொல்ல வந்தோமே. ஆமாம் கேள்வி நிறைந்த வாழ்க்கைக்கு ஆமாம் குரல் கொடுக்க வந்தோமே. ஆமாம் பாத்ஃபைண்டர் என்ற பேருக்கு ஆமாம் பொருள் சொல்ல வந்தோமே. ஆமாம். அண்ணே, இந்த கேம்ப் பேரு பாத்ஃபைண்டர்னு வச்சிருக்காங்க. நம்மளுக்கு உண்மையிலே பாதை கிடைக்குமா அண்ணே? கிடைக்கும் தங்கச்சி. என்னன்னா பாதைன்னு சொன்னவர் நான் தான் வழின்னு சொல்லியிருக்காருல்ல. வழி சொன்னவர் வழியுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர் வார்த்தை மாணவர், உலகினிலே ஒளியாக அப்படி போடு. உதித்தவர். இவரே 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 இயேசு, இவரே 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 இயேசு, இவரே 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 இயேசு, இவரே 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 இயேசு. பாத்ஃபைண்டர் நீதானே, ஆ பாதை தேடி வந்தாயே, ஆ போதையில இல்லாத சந்தோஷம் சந்தோஷம் தேடி அலைஞ்சாயே. அலைஞ்சாயே. இந்த காலத்துக்கு தேவன் தேடும் பாத்ஃபைண்டர் யாருன்னு தெரியுமா? யாரண்ணே? யாருன்னு தெரியுமா? யாரண்ணே? நீங்க யாருன்னு நினைக்கேனே. நீங்க யார நினைக்கலாடே? நீங்க யார நினைக்கீங்களா? சும்மா எல்லாரும் யோசித்து பாருங்க. நீங்க தான் நினைக்கீங்களா? நீங்க தான் நினைக்கீங்களா? நீங்க தான் நினைக்கீங்களா? இந்த சைட்ல தான் நினைக்கீங்களா? இங்க இருந்து சவுண்ட் வரக்கூடாது. இந்த சைட்ல தான் நினைக்கீங்களா? இங்க நினைக்கீங்களா? இங்க நினைக்கீங்களா? இங்க இங்க அண்ணே, நினைக்கீங்களா? அந்த சைடுல சவுண்டே வரலண்ணே, திரும்ப கேளுங்க. சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து வருமா? அந்த சைடுல எல்லாம் நினைக்கீங்களா? யாருன்னு தெரியுமா? இந்த சைடுல, இந்த சைடுல தெரியுமா? இந்த சைடுல அவர் பெயர் தான் எரேமியா. யாரு? எரேமியா. எல்லாரும் சொல்லுங்க, யாரு? எரேமியா. அவர் பெயர் தான் எரேமியா. எரேமியா 1:5 என்ன சொல்லுது தெரியுமா? என்னக்கா சொல்லுது? தேவனை அழைப்ப நம்ப சொல்லுது. ஆ, ஆஹா. அப்புறம் அப்புறம் என்ன? நான் தான் நம்ப சொல்லணும். தான் சொல்லுது. சரி சொல்லுங்க. அவர் எரேமியா வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுகாரு, நான் சிறுவனா இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன சொன்னாரு? எனக்கு
எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சின்ன பையனா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படின்னு ஆண்டவர்கிட்ட யார் சொன்னா? எரேமியா யார் சொன்னா? எரேமியா. எரேமியா சொல்லுகாரு. உடனே ஆண்டவர் என்ன பதில் சொல்லியிருப்பாரு? என்ன சொல்லிருப்பாருனே? என்ன சொன்னாரு சொல்லுங்க. என்ன இப்போ சொன்னாரு? நம்ம ஒரு 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 ஊழியக்காரங்கிட்ட போய் பேசணும்னாலும் சரி, நம்ம இப்படி தயங்கி தயங்கி நிப்போம்ல. ஆமா. அதே போல யார் தயங்கி நின்னா? யாரு நின்னா? யாரு தயங்கி நின்னா? எரேமியா தயங்கி நின்றுக்காருலா. அப்படியா? எரேமியா தயங்கி நின்றுக்காரு. அப்ப ஆண்டவர்கிட்ட என்னது இவர் சொல்லுகாரு, நான் சிறுவன் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாது என்றால் இந்த இளைஞர்களை போல தயங்கி நின்றாராம் எலியா. அப்படிதானே? அண்ணே நீங்க பேரே மாத்தி சொல்றீங்க. அது எரேமியா. உன்னை உருவாக்கும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அந்த அழைப்பை உறுதி செய்தார். போடு. தேவன் அந்த அழைப்பை உறுதி செய்தார். தேவன் அந்த அழைப்பை உறுதி செய்தார். எந்த அழைப்பை உறுதி செய்தார்? தேவனுடைய அழைப்பை உறுதி செய்தார். யார் உறுதி செய்தார்? எரேமியா. அப்படி போடு. அப்படி போடு. வயசு பார்க்காத தேவன், வயசு பார்க்காத தேவன் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறார். என்னத்தை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். என்னத்தை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். இளைஞர்களே, என்னண்ணே? இளைஞர்களே, என்னண்ணே? சவுண்ட் பத்தாது. இளைஞர்களே, என்னண்ணே? 200 பேர் இருக்க இடத்துல இந்த சவுண்ட் தான் வருமா? இளைஞர்களே, என்னண்ணே? இளைஞர்களே, என்னண்ணே? பிரச்சனைய சேனையில் இளைஞன் என்பது தடை அல்ல, அது தேவனுடைய தேர்வு. அல்லேலூயா. அதுக்கு அர்த்தத்தை யாரா சொல்லுங்க பாப்போம். என்ன தேர்வுன்னு சொல்லாதீங்க. அடுத்த திங்கக்கிழமை வேற ரிவிஷன் எக்ஸாம் எழுத போகணும். அது அந்த தேர்வு இல்ல தங்கச்சி, இது தேவனுடைய தேர்வு. அப்படியா? அப்ப ஜாலி. எரேமியா 1:9 என்ன சொல்லுது தெரியுமா? என்னக்கா சொல்லுது? தேவனுடைய சத்தத்தை கேட்க தான் சொல்லுது. அப்படியா? ஆமா. தேவன் தம் கையை நீட்டி தம் கையை நீட்டி பேச தொடங்கினார். பேச தொடங்கினார். கேள்வி கேட்காம பதில் சொல்லணும். என்ன செய்ய தொடங்கினார்? பேச தொடங்கினார். என்ன பேசினார் தெரியுமா? நான் சொல்வதையே நீ பேசு என்று கட்டளையிட்டார். என்ன செஞ்சாரு? நான் சொல்லுவதையே நீ பேசு என்று கட்டளையிட்டார். பேசு பேசு, நான் சொல்வதையே பேசு. கூட்டம் சத்தம் அதிகமாக இருந்தது. எங்கண்ணே? இது அங்கதான் நீ கேட்க மறந்துடும் போற, அடுத்த உள்ளது மறந்துடும். ஏன்னா கூட்ட சத்தம் அதிகமாக இருந்தது. இது தேவன் பேசுனது என்ன செஞ்சிருக்கு? மெதுவா தான் கேட்டிருக்கு. ஆமா. மொபைல் மியூட் செய்தால் காடோட வாய்ஸ் கிளியர் ஆகும். கேளாது. ஜெபம், வேத வாசிப்பு, தியானம் கேட்பவன் தான் வழிகாட்டுவான். அப்படி போடு. எதை காட்டுவான்? வழிகாட்டுவான். எதை காட்டுவான்? வழிகாட்டுவான். எரேமியா 20:9 என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுதுக்கா? விசுவாசமா பின்பற்றதான் சொல்லுது. அப்படியா? ஆமா. விசுவாசம்னா என்னடே? விசுவாசம்னு தெரியாதா? எனக்கு தெரியாதனால தான் உங்ககிட்ட கேட்கேன். எல்லாத்துக்கும் தெரியுமே. விசுவாசம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? நம்பிக்கையா? விசுவாசம்னா நம்பிக்கை. கரெக்டா? ஆமா, நம்பிக்கை தான். நம்பிக்கை தானா? ஆமா. சரி, எரேமியாவை அடிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, குழியில தூக்கி போட்டாங்க. எங்க போட்டாங்க? குழியில தூக்கி போட்டாங்க. எரேமியா இது எதுக்குமே அஞ்சவில்ல, பின்வாங்கல. ஓஹோ, என்ன செய்யல? எரேமியா அஞ்சவே இல்ல, பின்வாங்காம எரேமியா நின்னாரு. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. Calling is not comfort. Calling is commitment. சேனையாளன் சுகம் தேட மாட்டான். அப்ப என்னத்தை தங்கச்சி பெறுவான்? சேவையை தான் தேர்வு செய்வான். என்னத்தை தேர்வு செய்வான்?
சேவையை தான் தேர்வு செய்வான். என்னத்தை தேர்வு செய்வான்? சேவையை தான். தேர்வு செய்வான். இந்த முகாமில் இருக்கும் புதிய தலைமுறையினரே, ஆமா. இந்த முகாமில் இருக்கும் புதிய தலைமுறையினரே, கேக்கா கேக்கா இங்க நின்று லீட் பண்ணீங்களே உங்களுக்கு கேக்கா, எங்களை மட்டும் அங்க சும்மா இருக்க விடல, அப்ப நாங்க பேச பண்ணீங்க சவுண்ட் தரணும்ல கேக்கா. ஆமா. நீங்க எல்லாரும் பால் ஃபைனஸ் ஆக ரெடியா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? எல்லாரும் தயாரா? ஆண்டவருடைய அழைப்பை எல்லாரும் நம்புகிறீங்களா? ஆமா, நம்புறோம். கடவுளின் வார்த்தையை கேட்பீங்களா? ஆமா, கேட்போம். கர்த்தருடைய வழியில் நடப்பீங்களா? ஆமா, நடப்போம். கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர, போடு. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாடம், வில்லினில் பாடம், வில்லினில் பாடம். தாளத்தை முடிக்கின்றோம். திசை தெரியாத உலகிற்கு தீபத்தை ஏற்றுகிறோம். தீபத்தை ஏற்றுகிறோம். பாத்ஃபைண்டர்ஸ் நம்மதானே. பாத்ஃபைண்டர்ஸ் யாரு? நம்மதானே. பாத்ஃபைண்டர்ஸ் யாரு? நம்மதானே. சவுண்ட் கேட்கல. பாத்ஃபைண்டர்ஸ் யாரு? பாதை கண்டவர் தானே. ஆமா. இயேசுவோட நடப்பதுதான் வெற்றி வாழ்க்கை தானே. ஆமா. We are young but called. We are young but called. We are hearing his voice. We are faithful till the end. We are pathfinder for this new generation. ஆமா. We are not just youth. We are pathfinders. Yes. எல்லாரும் pathfinders தானே? ஆமா. அதுல சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல. Trust, listen, follow for this generation and for good. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. கர்த்தர் இயேசு உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். ஒவ்வொரு பாதையிலும் ஒளியாயிருப்பாராக. ஆமென். இந்த கேம்ப்ல கிடைத்த தீயை உங்கள் வாழ்க்கை முழுவதும் பற்றி எரிய செய்வாராக. ஆமென். 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 உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு வாட்டி சத்தமா கை தட்டலாமா? கொஞ்ச நேரத்துல இந்த இடத்தையே கலகலன்னு மாத்திட்டாங்க, அப்படிதானே? வில்லு மட்டும் தான் எங்கிட்ட இல்லை. யார் வில்லு பாட்டு பாடினாலே தெரியல. அவங்க கூட சேர்ந்து நம்மளையும் ராகம் பாட வச்சு, நம்மளையும் பதில் சொல்ல வச்சு அமர்க்கலம் பண்ணிட்டாங்க. பிடிச்சிருந்துச்சா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? ஆமா தானே? அப்ப கையை தட்டலாமா? அருமையான ஒரு வில்லு பாட்டை கொடுத்த நியூ ஜெனரேஷன் டீமுக்கு நன்றி. அடுத்ததா இப்போ அடுத்த டீம் ரெடியாக இருக்காங்க. நாங்களும் சலைச்சவங்க கிடையாதுடே, நாங்களும் 1 hour ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நாங்களா அவங்களா இவங்களா எவங்களான்னு பார்த்துருவோன்னு நெக்ஸ்ட் டீம் ரொம்ப ரெடியாக குறுகுறுன்னு பார்க்க எப்படா இறங்குவோம் நம்ம மேலே போகலான்னு. என்ன டீம் வர போகிறாங்கன்னு பார்க்கலாமா? காம்பஸ் டீம் வர போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் பாட்டு பாட பிடிக்கும் தானே, டான்ஸ் ஆடவும் பிடிக்கும் தானே? பிடிக்குமா? ரெண்டையும் சேர்த்து செய்கிறது அதை விட ரொம்ப பிடிக்கும் தானே? அப்போது நம்மளை பாட வச்சு ஆட வைக்க போகிற ஒரு ஆக்ஷன் கோரஸ் சொல்லித்தரதுக்காக காம்பஸ் டீமை வெல்கம் பண்ணலாம். சத்தமாக கைத்தட்டி அவங்கள என்கரேஜ் பண்ணி வெல்கம் பண்ணலாம். இன்னும் சத்தமாக நம்மளை நாம தான் என்கரேஜ் பண்ணணும். இன்னும் சத்தமாக. தேங்க்யூ.
boogie woogie, turn yourself around. Let's praise the Lord. Ooh la la, ooh la la, ooh la ooh la le. Hey, ooh la la, ooh la la, ooh la ooh la le. Hey, ooh la la, ooh la la, ooh la ooh la le. Hey, ooh la la, ooh la la, ooh la ooh la le. Put your right leg in, put your right leg up, put your right leg in and shake it all around. Do the boogie woogie, turn yourself around. Let's praise the Lord. Put your left leg in, put your left leg up, put your left leg in and shake it all around. Do the boogie woogie, turn yourself around. Let's praise the Lord. Ooh la la, ooh la la, ooh la ooh la le. Hey, ooh la la, ooh la la, ooh la ooh la le. Hey, ooh la la, ooh la la, ooh la ooh la le. Hey, ooh la la, ooh la la, ooh la ooh la le. Put your right shoulder in, put your right shoulder up, put your right shoulder in and shake it all around. Do the boogie woogie, turn yourself around. Let's praise the Lord. Put your left shoulder in, put your left shoulder up, put your left shoulder in and shake it all around. Do the boogie woogie, turn yourself around. Let's praise the Lord. Ooh la la, ooh la la, ooh la ooh la le. Hey, ooh la la, ooh la la, ooh la ooh la le. Hey, ooh la la, ooh la la, ooh la ooh la le. Hey, ooh la la, ooh la la, ooh la ooh la le. Put your whole self in, put your whole self up, put your whole self in and shake it all around. Do the boogie woogie, turn yourself around. Let's just praise the Lord. Put your whole body in, put your whole body out, put your whole body in and shake it all around. Do the boogie woogie, turn yourself around. Let's just praise the Lord. Put your ooh la la, ooh la la, ooh la ooh la le. Ooh la la, ooh la la, ooh la ooh la le. Ooh la la, ooh la la, ooh la ooh la le. Ooh la la, ooh la la, ooh la ooh la le. Put your right hand in, put your right hand up, put your left hand in, put your left hand up, put your right leg in, put your right leg up, put your left leg in, put your left leg up, put your right shoulder in, put your right shoulder up, put your left shoulder in, put your left shoulder up, put your whole body in, put your whole body out and shake it all around. Do the boogie woogie, turn yourself around. Let's praise the Lord. Ooh la la, ooh la la, ooh la ooh la le. Hey, ooh la la, ooh la la, ooh la ooh la le. Hey, ooh la la, ooh la la, ooh la ooh la le. Hey, ooh la la, ooh la la, ooh la ooh la le. சூப்பராக ஆடி நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ண வச்சாங்க, அப்படி தானே? நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவங்களும் ஆடுறாங்க, நீங்களும் ஆடுறீங்க, பாடுறீங்க, எல்லாருமே பாடிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாரையும் பாட வச்ச காம்பஸ் குரூப்புக்கு போல்டர் அப்ளாஸ் கொடுக்கலாமா? அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இவங்க ஆடினாங்கல்ல, ஆமா. அதை பார்த்து இங்கே இருக்கிற ஒரு ஐயாக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்திருக்கு. அப்படியா? யாரு யாருன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். யாரா இருக்கும்? அது ஒரு யூத்தான ஐயா. ஓ, நம்ம யூத் ஐயாவா? யாருன்னு தெரியலையே. நம்ம செல்வம் ஐயா தான். ஓ, அப்படியா? சரி சரி சரி. ஐயா ஃப்ரெண்ட்ல வாங்க, ஃப்ரெண்ட்ல வாங்க. அவங்க சொன்னாங்க அவங்க டிஒய்எஸ்ஆ இருக்கும்போது இந்த விபிஎஸ் பாட்டை இதை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஐயாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம், அப்படித்தானே? இந்த காம்பஸ் டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல், ஒரு பெரிய தேங்க்ஸ். ஓகே, இதே எனர்ஜியோட அடுத்த டீமை கூப்பிட்டுடலாமா? கூப்பிட்டுடலாமா? கூப்பிடலாம். இன்னும் சத்தமா கூப்பிட்டுடலாமா? கூப்பிடலாம். ஓகே,
ஆண்டவருக்கும் நமக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் டவுட் தான். ஃப்ரெண்டு. ஓகே, வேற வேற ஃபாதர். ஓகே, வேற ஃபாதர் டாட்டர் அண்ட் சன். ஓகே, வேற ஆ ஓ நம்மளுடைய நம்ம கைடு ஆண்டவர். ஓகே, வேற அப்போ ஆண்டவருக்கும் நமக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது, அப்படி தானே? அந்த ரிலேஷன்ஷிப்பை வேதத்தின்படி எடுத்துக்காட்ட வருகிறார்கள் ஃபேத் வாக்கர்ஸ். சத்தமாக ஒரு கைத்தட்டி அவங்கள வெல்கம் பண்ணலாமா? வாங்க ஃபேத் வாக்கர்ஸ். This cornerstone, this solid ground, firm through the fiercest drought and storm. What heights of love, what depths of peace, when fears are stilled, when striving cease. My comforter, my all in all, here in the love of Christ I stand. In Christ alone, who took on flesh, fullness of God in helpless babe, this gift of love and righteousness, scorned by the ones he came to save. Till on that cross as Jesus died, the wrath of God was satisfied. For every sin on him was laid. Here in the death of Christ I live.
என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இங்கே ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு வழியில் நடந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரே வழி எதுனா அது நம்மளுடைய பைபிள். இந்த பைபிளை எடுத்து நம்ம ஒவ்வொரு நாள் ரீட் பண்ணி அதில் நம்ம தியானம் பண்ணிட்டு இருந்தோன்னா ரட்சிப்பின் வழி, ஜீவ வழி, சுவிசேஷத்தின் வழி அது எல்லாம் கிடச்சி ஏஸ்பா நமக்கு பரிசுத்த வாழ்வையும் நமக்கு தருவாங்க. ஸோ கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் நாட் a religion, it's a way to heaven. For God so loved the world that he gave his only begotten Son, that whoever believeth in him shall not perish but have everlasting life. Amen. இன்னொரு வாட்டி கை தட்டிடலாமா? எல்லாருக்கும் பிடிச்சிச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? அவங்க சொன்ன காரியம் எல்லாருக்கும் புரிஞ்சுது தானே? அதை மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம் தானே? ஏசு கிறிஸ்து தான் மெய்யான வழி, அப்படி தானே? இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற வேலைகள், படிப்பு, அப்புறம் குடும்பம், இது எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்ம யாரை மறந்துடுறோம்? யாரை ஞாபகம் வச்சுருக்கணுமோ அவரை நாம் மறந்துடுறோம். ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது, நமக்கு ஒரு நித்திய வாழ்வு அளிக்கிற தேவனை நம்ம என்றைக்குமே நம்ம லைஃபோட எந்த ஸ்டேஜ்லையும் மறக்கக்கூடாது. அது ரொம்ப அழகாக அவங்களுடைய ஸ்லோ கொரியோகிராஃபி மூலமாக காமிச்ச ஃபெய்த் வாக்கர்ஸ் டீமுக்கு தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு வாட்டி ஒரு அப்ளாஸ். சரி, இப்போ அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஜாலியான எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுவும் நம்மளை ரொம்ப ஜாலியாக நம்மளை வந்து ஃபன்னாக பண்ண வைக்கிற ஒரு விஷயம். அதுக்காக நம்ம பாய்ஸ் எல்லாம், நம்ம பாத் ஃபைண்டர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. மைம் பண்ண போகிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் தானே மைம்? அதை பண்ணுறதுக்கு ராக் பில்டர்ஸ் டீமை வெல்கம் பண்ணலாம். சத்தமாக கைத்தட்டி. ஓகே,
இந்த மைம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா 2 தீமோத்தேயு 2:21 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாக இருப்பான். நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க, அந்த பைப்புக்குள்ளே வந்து அழுக்குகள் வந்து அடைச்சிருந்தனால தண்ணி வரல, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்துச்சு. எப்போ அவங்க வந்து அதை சரி பண்ணாங்களோ, அது அந்த பைப் சுத்திகரிக்கப்பட்டதும் அப்போது அது தண்ணீர் கொடுத்து எல்லாருக்குமே வந்து தாகத்தை தீர்க்கிற ஒரு பொருளாய் மாறுச்சு. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய இருதயத்தின் வாசல்களின் கதவுகளை நின்று ஏசப்பா வந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த சத்தத்தை கேட்காம, அந்த கதவை திறக்காமல் நம்மளுடைய இருதயங்களில் இந்த உலகத்தின் இச்சைகள், பாவங்கள், குப்பைகளை வச்சு நம்ம அடைச்சி வச்சுருக்கிறோம். என்னைக்கு எப்போ நம்ம அந்த குப்பைகளை எடுத்து வெளியே போடுறோமோ அன்னைக்கு ஏசப்பா நமக்குள்ளே வருவாங்க. ஆண்டவர் நமக்குள்ளே வரும்போது நம்மளும் ரட்சிக்கப்பட்டு மற்றவங்களுக்கும் ஒரு ரட்சிப்பை கொடுக்குற ஜனங்களாக நம்ம வந்து இருப்போம். இதுதான் இந்த மை மூலமாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது. அப்போ சத்தமாக கை தட்டிடலாமா? மைம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேஜிக்கெல்லாம் பார்த்தோம். அந்த பைப்பை ஆக்ட் பண்ண தம்பி தான் பாவம், அந்த கை அவனுக்கு நைட் எப்படி வலிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அடிச்சடிச்சு அவன் கை வலிக்க வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு செய்தி நமக்கு சொன்னாங்க, அப்படி தானே? எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். சரி, இப்போ நம்ம இன்னும் ஒரே ஒரு டீம் தான். அவங்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நடிப்பு திறமையை நம்மகிட்ட காட்ட போகிறாங்க. அவங்க ஒரு விஷயத்த அவங்க நடிப்பு மூலமாக ஒரு காரியத்தை நம்ம கற்றுத்தர போகிறாங்க. ஃபியூச்சர் ஹோப் டீம், அவங்கள வெல்கம் பண்ணலாமா? ஆமா, இவங்கெல்லாம் யாரு? பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்களே. அவங்க கிட்ட போய் கேட்டுருவோம். ஏனுங்க, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நல்லா தான் இருக்கீங்க. இந்த பக்கமா என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாங்க தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள். உங்க ஊர் மக்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுக்க வந்திருக்கோம். 1 மணி நேரம் மட்டும்தான் இங்க இருப்போம். இப்ப பாருங்க, ஊரையே கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி இங்க 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 என்னதுமா? உங்களை தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் பாப்பீங்க. இப்ப சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க. சரிங்கயா. ஏ ரோசி, சாரா, லீதி, மாலா, ஸ்வீட்டி, ரஞ்சி எல்லாரும் இங்க வாங்க. நம்ம ஊருக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுக்க அங்க மேல இருந்து தூதர்கள் வந்திருக்காங்க. என்னது, தூதர்களா? பரலோக ஆதார் கார்டா? எனக்கு வேணும், எனக்கு வேணும். எனக்கும் வேணும். உனக்கு மட்டுமா? எனக்கும் தான் வேணும். நல்லா பேசுற, எனக்கு வேண்டாமோ? அதானே. ஆனா என்ன பார்த்தா ஆதார் கார்டை கையில தூக்கி தருவாங்க. சும்மா இருக்கா? பரலோக ஆதார் கார்டுக்கு சொந்தக்காரியே நான் தான். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா தூதர்கள் போயிருவாங்க. வாங்க சீக்கிரம் போவோம். பரலோக ஆதார் கார்டு கொடுக்கறீங்களாமே, தூர இடத்துல இருந்து எங்க ஊர் தேடி வந்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. கொடுங்க கொடுங்க, நாங்க வாங்கின்னு போயினே இருப்போம். ஆமா, இது எதுக்குயா? கைவேலை இல்லாத நித்திய மாளிகையில் நிரந்தரமாய் சுகித்து வாழ்வதற்கு. சரி, இப்ப எல்லாரும் அங்க போய் இருங்க. ஒவ்வொருத்தரா வாங்க. ஓகே ஓகே ஓகே, சொன்ன சொல்ல தட்டுவோமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் போறேன். ஐயா, பேர் என்ன? என் பேரு சாராள் பூங்காவனம். ஆனா என் வீட்டுக்காரு சாரோ சாரோன்னு செல்லமா கூப்பிடுவாரு. வெயிட்,
உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது. ஐயோ, ஏன்யா, எதுக்குயா அப்படி சொல்லாதீங்க. உன் ஆலய ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு நீ போவாய்? ஆராதனை 10 மணிக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா நான் வீட்டையே நோண்டிக்கிட்டு இருப்பேனா, அப்புறம் 11 மணிக்கு தான் போவேன். உனக்கு தெய்வ பயம் இல்ல. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவருக்குரிய நேரத்தை நீ அசட்டை செய்தபடியால் உனக்கு இப்போதைக்கு கிடையாது. அங்க போய் நில்லு, வெயிட்டிங் லிஸ்ட். நான் என்ன செய்ய, அவருதான் ஆராதனைக்கு கிளம்புற நேரத்துல வெந்நிய போடு, காப்பிய போடு, சோற போடுன்னு நோன நடத்துக்கிட்டே இருந்து என் நேரத்தையே விழுங்கிட்டாரு. இப்போ பாரு, அம்போ அம்போ அம்போ. எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்பா, நம்பிக்கை தானே அவளுக்கு. விசுவாசத்துல நீதிமான் பிடிப்பான். போறஞ்சி போ, ஆதார் கார்டு வாங்க போறேனே, வாங்காம திரும்ப மாட்டேனே. சிங்கிடி 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 சிங்கிடி. உன் பேர் என்ன? என் பேரு ரஞ்சி. ஆனா என் மச்சான் மட்டும் பஞ்சுக்குட்டி பஞ்சுக்குட்டின்னு ஆசையா கூப்பிடுவாரு. என் பேர் இருக்குமே. நோ நோ, சான்ஸே இல்ல. ஒய்யி ஒய்யி ஒய்யி, 2 பிடிசு. ஏம்மா, என்னைக்காவது ஆராதனையில வசனம் கேட்டிருக்கியா? வந்து உட்கார்ந்ததுல இருந்து ஒரே தூக்கம். ஆலயம் தூங்குற இடமா? பயபக்தி வேண்டாமா? வசனம் கேட்டா தானே பரிசுத்தமா வாழ முடியும். உனக்கு கிடையாது. வெயிட்டிங் லிஸ்ட், யூ கேன் கோ. ஐயா, அது கொஞ்சம் கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நல்லா இருக்கிறவங்க சனிக்கிழமை ராத்திரி கூட உட்கார்ந்து ஜெபிப்பேனா, அந்த கிறக்கத்துல கண் அசந்துரும். பாலி கண்ணு, அவ்வளவுதான். நல்லா பாருங்கயா, பேர் இருக்கும். சொன்னது சொன்னதுதான், போ. ஐயோ ஐயோ, ஏ கண்ணு, நீ தானே தூங்குன, உன்னை பிடிங்கி போட்டா. பேரு மட்டும் இல்லாம இருந்தா பாரு பாரு என்ன நடக்குதுன்னு பாரு. ஐயா, உன் பேர் என்ன? லீதியா. அத்தா மட்டும் லீதி லீதின்னு கொஞ்சி கொஞ்சி கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு பேரே இங்க இல்லையே. அது எப்படி? ஜபத்துல நான் புலி, வேதத்துல நான் கிளி, உபவாசத்துல நான் பலி. அப்படி இருக்க என் பேரு இல்லையா? அட தல வலி. தேவபக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதளிக்கின்றவள் நீ. ஆலயத்துக்குள் ஆர்ப்பாட்டம், வெளியே போன எல்லாரையும் குறை பேசுறது. நானா? அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, பேச்சு சரியில்லை, பார்வை சரியில்லை, நட சரியில்லை, உட சரியில்லை, அது இதுன்னு அடுத்தவங்களை பத்தி குறை பேசுறதே உனக்கு வேலை. குறை பேசலனா உனக்கு தூக்கமும் வராது, உன்னால வாழவும் முடியாது. அப்படித்தானே? ஆமாயா, வயிறே வெடிச்சிரும். மனம் திரும்பு, போ. நீயும் வெயிட்டிங் லிஸ்ட்ல போய் உட்காரு. கேட்டியா? பேசாதனா கேட்டியா? வெயிட்டிங் லிஸ்ட். இனியும் ஏதோ சொல்லுவாங்களோ? ச்சே, அது எப்படி சொல்லுவாங்க? ஐயா வந்தனா. உன் பேர் என்ன? என் பேரு ஸ்வீட்டி தானுங்க. பட் எங்க ஊர் மக்க ஸ்வீன்னு பாசமா கூப்பிடுவாங்க. எனக்கு பரலோக ஆதார் கார்டு தருவீங்கன்னு நம்புறேன். பார்க்கலாம். ஐய, கையும் காலம் ஓட மாட்டேங்குங்க. உனக்கு கிடையாது. ஏனுங்கய்யா? சுவிசேஷ வேலையை செய்யன்னு சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கும் கிருபைய தேவன் உனக்கு தந்தாரு. அறிவிச்சியா? தூக்கம் சாப்பாடு, தூக்கம் சாப்பாடு, தூக்கம் சாப்பாடு, இதுதான் உன் வாழ்க்கை. செயல்பட திருந்திக்கோ.
சுவிசேஷம் சொல்ல நினைக்கும் போது வயிறு பசிச்சிருது. சாப்பிட்ட பிறகு சொல்லலாம் நினைச்சா தூக்கம் வந்துருது. தூங்கி எந்திரிச்சோன்னே மறுபடியும் பசிச்சிடுது. நான் என்ன செய்ய? வயிறு பான வயிறையா, வயிறு பான வயிறையா. வெயிட்டிங் லிஸ்ட்ல போய் நீ உட்கார். மண்ணின் மாணிக்கம், விண்ணின் வேந்தன், என் கண்ணின் காவியம், புன்னகை பூமுகம். உங்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். பரலோக ஆதார் கார்டை பெற்றுக்கொள்ள மிக்க ஆவலுடன் உள்ளேன். தந்தருள வேண்டுகிறேன். ஒரு நாள் கிறிஸ்தவளே, ஓய்வின்றி சீரியல் பார்ப்பவளே, ஜெபமின்றி, துதியின்றி, வேத வாசிப்பின்றி, பிற நலமின்றி, யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதற்குள் திருடி போல் நுழைந்து சாட் செய்து நேரத்தை வீணடிப்பவளே, கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு கொஞ்சம் கூட உனக்கில்லை. ஒரு தவணை உனக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை அண்டிக்கொள். பெண்ணாடை தரித்து கம்பீர தோற்றமாயிருக்கும் தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதர்களாம் உங்கள் வார்த்தைகளை கேட்கும் போதே இருதயம் படபடக்கிறது, மண்டை குடுகுடுக்கிறது, தொண்டையோ அடையடைக்கிறது. அப்படி இருக்க தேவனின் நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமோ நினைக்கும் போதே நெஞ்சம் நடுநடுங்குகிறது. என் பெயர் இல்லையே, ஐயையோ. வெயிட்டிங் லிஸ்ட், கோ கோ. என்ன சிரிப்பு? வெள்ளை தலைவர்களே, உங்களுக்கு வணக்கம். நீங்க சரியா சொன்னீங்க. இவங்க யாருக்குமே பரலோக ஆதார் கார்டு கிடைக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாலா வெறும் மினுக்கட்ட, ரஞ்சி பொறாமக்காரி, ஸ்வீட்டி பேருதான் ஸ்வீட்டி, வாயில வருமே எக்கச்சக்க பேட் வேர்ட்ஸ், வெவ சொல்லவே கூசுது. ரோசி வார்த்தையெல்லாம் ஊசிதான், குத்து குத்துன்னு குத்துவா. சாரா டடடடடா பாரா, எப்பவும் முறைச்சிக்கிட்டும் மூஞ்சிய தூக்கிக்கிட்டு இருப்பா. லீதி அவ சாத்தான்ல பாதி. ஐயா, நான் பரிசுத்த வட்டி, எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு கிடையாது. எல்லார் மேலையும் இறக்கப்படுவேன், அள்ளி அள்ளி கொடுப்பேன். யாராவது அழுதா நானும் அழுதுருவேன். நான் ரொம்ப நல்லவையா. என் ஊர் மக்களு மல்லிகை பூவே என்றுதான் என்ன கூப்பிடுவாங்க. அப்படி மனம் வீசுவேன். கொடுங்கய்யா, ப்ளீஸ் ஐயா. உனக்கு கிடையாது, உனக்கு தற்பெருமை அதிகம். நீயும் வெயிட்டிங் லிஸ்ட்ல போய் உட்காரு. எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி ஆயிட்டே. அப்போ இங்க யாருக்குமே பரலோக ஆதார் கார்டு கிடையாதா? உங்களுக்கு நாங்க தரமாட்டோம் என்று சொல்லவில்லை, வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் வச்சிருக்கோம். நீங்க கிறிஸ்துவின் உபதேசத்தை கைக்கொண்டு சரியாக வாழ முயற்சி செய்யுங்க. இன்னும் சில நாளிகையில் மீண்டும் உங்க ஊருக்கு வருவோம். அப்போது கண்டிப்பா தருவோம். அதுவரை தேவ சமூகத்தை ஆர்வமா நாடுங்க. தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். தேவன் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார். நாங்க போய் வருகிறோம். ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, அத தவற விடவே கூடாது. கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையா நாம வாழணும். எந்த மாய்மாலமும் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஆலய ஆர்வத்தை அதிகரித்துக் கொள்வோம். இயேசப்பாவோட நெருங்கி வாழ்வோம். நீங்களும் தான். நன்றி.